வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸில் ஒன்று குர்குரே. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாக்கெட்களில் வர ஜங்க் ஃபுட்ஸுக்கு பதிலாக அதே ஸ்டைலில் எப்படி குர்குரே மாதிரியே டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரெடி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குவோம். கூடவே 1/4 கப் அளவு கடலை மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் அளவு சமையல் சோடா, இது ஆப்ப சோடான்னு கூட சொல்லுவாங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடுவோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு வயர் விஸ்க் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனால் கட்டிகள் ஏதோ இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். மாவு தோசை மாவு பதத்தில் வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்குவோம். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி விஸ்கில் ஒட்டாமல் வரணும். இந்த பதத்தை மாவை கரைச்சி ரெடி பண்ணிக்குவோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை சேர்த்து கைவிடாமல் கிண்டிக்குவோம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருப்போம். நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். சப்போஸ் நான்ஸ்டிக் கடை இல்லைன்னா அடுப்பை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றி ட்ரை ஆகி வருது. கண்டினியூவாக இப்படி கிண்டிக்கிட்டே இருப்போம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி உப்புமா மாதிரி சாஃப்டான மாவாக மாறி வருது. இப்போ 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த பட்டர் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் இருந்தால் கூட அதை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியால் மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுவோம். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. ஹீட்டு நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டான மாவை ரெடி பண்ணிக்குவோம். பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன சைஸ் மாவை பிச்சு உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்குவோம். இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டிட்டு இது இப்படி விரல்களில் வச்சு உருட்டிக்குவோம். குர்குரே பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக தான் இருக்கும். அந்த ஷேப்பில் கொண்டு வரன்றதுக்காக தான் இப்படி விரல்களுக்கு இடையில வச்சு தேய்ச்சிக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி ரெடி பண்ணிக்குவோம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் மீடியம் ஹீட் ஆகவும் ரெடி பண்ணி வச்ச ஸ்நாக்ஸை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்குவோம். லேசாக இப்படி லைட்டாக மட்டும் இப்படி திருப்பி விட்டுக்குவோம். சலசலப்பை அடங்கி கலர் மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் பவுடர் சுகர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா,
கரம் மசாலாக்கு பதிலாக டொமேட்டோ பவுடர் கூட சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்கிறதால டொமேட்டோ பவுடருக்கு பதிலாக கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மூடியால் மூடி நல்லா குலுக்கி மசாலா எல்லா பக்கமும் ஒற்ற மாதிரி கலந்துக்குவோம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான குர்குரே ரெடி. பாக்கெட்களில் சமைச்சு விற்கிற ஜங்க் ஃபுட்ஸுக்கு பதிலாக இப்படி ஹெல்த்தியாக வீட்டிலே ரெடி பண்ணி தரலாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.